அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று. இந்த நாளில் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு பல அருட்கொடைகளை வழங்கியுள்ளான். என்னதான் மனிதன் தவறு செஞ்சு அல்லாஹ்வை மறந்து தவறு செய்தாலும் அல்லாஹ் அவனுக்கு வாய்ப்புகளை தந்து கொண்டே தான் இருக்கின்றான். ஏதாவது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி தன்னுடைய அடியான் சரியாக வேண்டும், நல்வழி பெற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் அல்லாஹ் வாய்ப்புகளை தந்து கொண்டே இருக்கின்றான். அப்படி அல்லாஹ் தந்த வாய்ப்பு, அல்லாஹ் தந்த அருட்கொடை தான் இந்த ஜும்மா நாள். ஒவ்வொரு வாரமும் இந்த நாள் நம்ம கிட்ட வருது. இந்த நாளில் என்ன சிறப்புனா, மற்ற நாட்களில் நாம் செய்கின்ற அமல்கள், ஏதாவது ஒரு அமல் செஞ்சால் எத்தனை நன்மைகள் கிடைக்கும்? 10 நன்மைகள் கிடைக்கும். இதுவே ஜும்மா நாளில் செய்யும் போது சற்று அதிகமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அதுலேயும் இந்த ஜும்மா நாளில் குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் அதை தான் தருவதாக அல்லாஹ் சொல்லிடலாம். வாக்குறுதி தந்த அழகான ஒரு நாள் இது. நாட்களிலேயே சிறந்த நாள் சொல்லிட்டு அதனால தான் இந்த ஜும்மா நாள் சொல்லப்படுகின்றது. மிக சிறப்பான ஒரு நாள். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஜும்மாவும் வரும்போதும் நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது என்னதான், இந்த ஜும்மாவது நம்முடைய பிரச்சனைகள் தீரும், நம்முடைய எல்லா கஷ்டங்களும் தீர்க்கக்கூடிய ஜும்மா இந்த ஜும்மாவாக இருக்கணும் சொல்லிட்டு ஒரு நியத்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அமல்கள் செய்யுங்க. அமல்கள் செய்வது என்பது 24 மணி நேரம் செய்யணும் அப்படி சொல்லலை. உங்கள் அன்றாட வேலைகளோடு கொஞ்சம் அதிகமான அமல்கள் செய்யுங்க. மற்ற நாட்களை போல இல்லாமல் இந்த ஒரு ஜும்மாவை அலட்சியமாக விட்டுறாதீங்க. இந்த ஜும்மாவுக்கு இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. முஹர்ரம் மாதத்தின் கடைசி ஜும்மா, புனித மாதம். முஹர்ரம் மாதத்தை பற்றி உங்களுக்கு தெரியும், மிக சிறந்த ஒரு மாதம். புனித மாதத்திலேயே கொஞ்சம் ஸ்பெஷலான மாதம் கூட சொல்லலாம். ஏன்னா புனித மாதங்கள் 4 இருக்குல்ல, அந்த 4ல் ஒரு ஸ்பெஷலான மாதம் முஹர்ரம் மாதம். ஏன்னா அல்லாஹ்வின் மாதம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இப்போ இந்த முஹர்ரம் மாதம் போயிடுச்சுன்னா இதோட அடுத்த புனித மாதம் வருவதற்கு இன்னும் டைம் இருக்குது. அடுத்த புனித மாதம்னா ரஜப் தான். இப்போ நமக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு இது. ஒரு பக்கம் ஜும்மா, ஒரு பக்கம் முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதத்தில் நாம் என்ன அமல்கள் செஞ்சோம், எந்த அளவுக்கு அல்லாஹிடம் தௌபா செஞ்சோம், அல்லாஹ் சொன்ன மாதிரி இந்த ஒரு மாதத்தை கண்ணியப்படுத்தணுமா சொல்லிட்டு ஒரு முறை நாமே கேள்வி கேட்கணும். நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க, எல்லாம் ஆஷுரா நாளோட ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆஷுரா முடிஞ்ச உடனே அவ்வளோதான் முஹர்ரம் மாதத்தின் சிறப்பு சொல்லிட்டு அப்படியே மற்ற மாதங்கள் எப்படி இருக்குது, மற்ற நாட்கள் எப்படி இருக்குது, அதை போல் அலட்சியமாக விட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விடக்கூடாது. ஏன்னா இதை பற்றி நிச்சயமாக நாளை மறுமையில் நம்ம விசாரிக்கப்படுவோம். நாம் சின்னதாக ஒரு தவறு செஞ்சுருந்தாலும் அதிகப்படியான தண்டனைகள் உண்டு இந்த ஒரு மாதத்திற்கு. அதனால் ஏதாவது தவறுகள் செஞ்சோமா சொல்லிட்டு பார்க்கணும். எப்படி இருந்தாலும் மனிதனை பொறுத்த வரைக்கும் பலகீனமாகத்தான் படைக்கப்பட்டுள்ளான். அறிந்தோ அறியாமலோ தவறுகள் நிச்சயமாக செஞ்சுருப்பான். அப்போ கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். இன்னும் ஒரு வாரம் கூட இல்லை, ஒரு 5 நாள் தான் இருக்குது முஹர்ரம் மாதம் முடிய. இந்த 5 நாளில் நம்மளால் என்ன செய்ய முடியும்? தௌபா செய்யுங்க. எவ்வளவு தௌபா செய்ய முடியுமோ அவ்வளவு அதிகம் தௌபா செய்யுங்க. இத்தனை நாள் நீங்கள் விட்ட எல்லா விஷயத்தையும் இந்த ஓதுகின்ற தௌபா துவாக்கள் மூலமாக நீங்கள் ஈஸியாக பிடிச்சிடலாம். இன்றைக்கி நான் ஒரு 6 தௌபா துவாக்களை சொல்கிறேன். இந்த 6 இனி வரும் நாட்களில் நீங்கள் ஓதுனா போதும். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பை விரும்புபவன், அதிகமாக மன்னிக்கக்கூடியவன். அதை மனசில் வச்சுக்கிட்டு அதிகமாக தௌபா செய்யுங்க. இன்றைக்கி என்ன கிழமை? ஜும்மா. இன்றைக்கி ஒரு துவா சொல்லிட்டு நீங்கள் கணக்கு வச்சுக்கிங்க. இப்போ நான் 6 துவா சொல்கிறேன்ல, இந்த 6 துவாவை ஃபஸ்ட்டு இன்றைக்கி அசர் தொழுதுட்டு 6ஐயும் ஒரு தடவை ஓதிக்கிங்க. அடுத்ததாக நாளைக்கு என்னது? சனிக்கிழமை. 2வது துவா, ஞாயிற்றுக்கிழமை 3வது துவா சொல்லிட்டு புதன்கிழமை வரைக்கும் 6 துவாக்களையும் ஒன்றா குறைஞ்சது ஒரு 100 முறையாவது கணக்கு வச்சு ஓதுங்க. எப்படியாவது ஓதுங்க, எப்படியாவது டைம் வச்சு நீங்கள் ஓதுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் அறிந்தோ அறியாமலோ தவறுகள் ஏதாவது செஞ்சுருக்கலாம். அதன் காரணமாக இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு வீணாகலாம். நிறைய சோதனைகள், கஷ்டங்கள் வரலாம். அதிலிருந்து தவிர்த்து கொள்ள இந்த கடைசி நாட்களாவது கொஞ்சம் அதிகம் தௌபா செஞ்சு அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க. கண்டிப்பாக இனி வரும் நாட்கள் உங்களுக்கு மிக சந்தோஷமாக, நிறைவான, பரக்கத்தான நாட்களாக இருக்கும். நான் சொல்கின்ற இந்த 6 துவாக்களுமே உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களை தான் இருக்கும். ஈஸியாக உங்களால் ஓத முடியும். ரொம்ப கஷ்டமான துவாக்கெல்லாம் இல்லை. தெரியலன்னா பார்த்து ஓதிக்கிங்க. நான் ஒவ்வொரு துவாவும் சொல்கிறேன். ஒவ்வொரு துவாவும் யார் ஓதிருக்காங்க, எந்த நபிமார்கள் ஓதிருக்காங்க அதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதனோட தமிழ் அர்த்தத்தோட ஓத ஆரம்பிங்க. முதல் மனிதர், முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா, அந்த துவாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா
வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். முதலில் கேட்கப்பட்ட ஒரு துவா. உங்கள் துவாக்கள் என்ன இருந்தாலும், எத்தனை தௌபா துவாக்கள் நீங்கள் கேட்டாலும் அது கூட இந்த ஒரு துவாவையும் சேர்த்து ஓதி கேளுங்க. மிக சிறந்த ஒரு துவா. அல்லாஹ்வால் முதலாக மன்னிப்பு வழங்கப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு துவா. இந்த துவாவோட தமிழ் அர்த்தத்தையும் நம்ம பார்க்கலாம். எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம். நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம். இரண்டாவது துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா. ரப்பனக்ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். எங்கள் இறைவா, என்னையும் என் பெற்றோர்களையும் முஃமின்களையும் கேள்வி கணக்கு கேட்கும் மறுமை நாளில் மன்னிப்பாயாக. நமக்காக மட்டும் நம்ம துவா செய்யல, நம்முடைய பெற்றோர்களுக்காகவும் துவா செய்கிறோம், அனைத்து முஃமின்களுக்காகவும் துவா செய்கிறோம். சின்ன ஒரு துவா குறைந்த நொடியில் அதிகமாக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான துவா. அடுத்து மூன்றாவது துவா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா இது. அந்த வலியுனா ஃபக்ஃபிர்லனா வர்ஹம்னா வ அந்த ஹைருல் காஃபிரீன். நீதான் எங்களுடைய பாதுகாவலன், ஆகவே எங்களுக்கு மன்னிப்பு அளிப்பாயாக, எங்களுக்கு கிருபை செய்வாயாக. மன்னிப்பவர்களில் எல்லாம் நீதான் மிக்க மேன்மையானவன். அடுத்து நான்காவது துவா. இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துவா. எப்போ கற்றுத்தந்திருக்காங்கன்னா, லைலத்துல் கத்ர் இரவு தெரியல உங்களுக்கு, ரமதான் மாதத்தின் கடைசி 10 இரவுகளில் ஒன்று. அந்த இரவுகளில் இந்த துவாவை அதிகம் ஓதுபடி சொல்லியிருக்கிறாங்க. லைலத்துல் கத்ர் இரவுனா எனது 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவு. அந்த ஒரு இரவில் இந்த ஒரு துவா ஓதப்படுகிறது என்றால் இந்த துவாவின் சிறப்பை நாம் அறிந்து வச்சிருக்கணும். நிறைய பேர் ரமதான் மாதத்தில் மட்டும் ஓதி விட்டுருவாங்க, மற்ற நாட்கள்லையும் ஓதி பாருங்கள், கை கண்ட பலன் கிடைக்கும். அல்லாஹும்ம இன்னக்க அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்புபவன், என்னை நீ மன்னித்துவிடு. அஞ்சாவது துவா. இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு தஸ்பீஹ். அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளிலேயே சிறந்த ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையை 100 முறை சொன்னால் நம்முடைய பாவங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் சரி, அதை அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அந்த ஒரு தஸ்பீஹ் வேறு எதுவுமே இல்லை. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவன் தூயவன் என துதிக்கின்றேன். இந்த துவாவிற்கு 2 சிறப்பு இருக்குது. ஒன்று, தௌபா கேட்ட ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும், ஏன்னா இந்த துவாவை கேட்பதால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இன்னொன்று, அல்லாஹ்வை புகழ்ந்த ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும். அடுத்து கடைசியாக 6வது துவா. இந்த ஒரு துவாவிற்கு என்ன சிறப்பு இருக்குன்னா, இந்த துவாவை நீங்கள் ஓதுனா, தௌபா துவா இது, இதை ஓதுனா உடனடியாக அல்லாஹ் எந்த மறுப்பும் இல்லாமல் அவங்கள மன்னிச்சிடுவான். போரில் புறமுதுகிட்டு ஓடினாலும் சரி, அப்போ இருக்கிற காலகட்டத்தில் போரில் புறமுதுகிட்டு ஓடுவது என்பது கொஞ்சம் ஒரு அவமானமான ஒரு விஷயம். அப்படிப்பட்டவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அப்படி ஓடினாலும் சரி, இந்த ஒரு துவாவை ஓதுனா அல்லாஹ் அவர்களை மன்னிக்கின்றான் அப்படின்னு ஹதீஸில் இருக்குது. அந்த துவா என்னென்னா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு வ அதூபு இலைஹி. அல்லாஹ்வின் மிக சிறந்த ஒரு 2 பேர்கள், இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கேட்டால் உடனடியாக பதில் அளிக்கக்கூடிய வார்த்தைகள். அல் ஹய்யு அல் கய்யூமு, அந்த 2 வார்த்தைகள் இந்த ஒரு துவாவில் இருக்குது. அதனாலேயே இந்த துவாவிற்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. இந்த துவாவை ஓதுவதால் எக்கச்சக்கமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இந்த துவாவில் நம்ம என்ன கேட்குறோம்? அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் என்றென்றும் ஜீவித்திருப்பவன், என்றென்றும் நிலைத்திருப்பவன். மேலும் அவன் பக்கமே பாவ மன்னிப்பு கோரி மீள்கிறேன். இதுதான் இந்த துவாவோட தமிழ் அர்த்தம். இப்போ நம்ம பார்த்த இந்த 6 துவாக்களுமே நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலனா கூட பரவாயில்ல, பார்த்து ஓதிக்கிங்க. ஒவ்வொரு துவாவும் எத்தனை முறை ஓதணும்னா, இப்போ ஒவ்வொரு நாள் நீங்கள் கணக்கு வச்சா 100 முறை ஓதிக்கிங்க. இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன்ல, மொத்தமாக இந்த 6 துவாவை இன்றைக்கி ஓதிடுங்க. அதாவது அசர் தொழுதுட்டு ஓதுவதற்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லி பிறகு இந்த 6 துவாக்களை ஓதிக்கிங்க. இதில் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அந்த துவாவை மட்டும் அவசியம் 100 முறை ஓதிக்கிங்க. மற்ற துவாக்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் விருப்பம், உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ, எவ்வளவோ நேரம் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஓதிக்கிங்க. இப்போ நான் ஒவ்வொரு நாள் பிரித்து ஓத சொன்னல, அப்படி ஓதுவதாக இருந்தால் ஒவ்வொரு துவாவையும் ஒவ்வொரு நாள் 100 முறை சொல்லிட்டு கணக்கு வச்சுக்கிட்டு புதன்கிழமை வரைக்கும் ஓதுங்க. ஏன்னா புதன் மஹ்ரிப்க்கு பிறகு சஃபர் பெற பிறந்துடும், முஹரம் பெற முடிஞ்சிடும். கடைசியாக ஓதி அல்லாஹ்விடம் நல்லா துவா செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ஓது
ஓதும்போது ஓதி அப்படியே விட்டுறாதீங்க. அதன் பொருட்டால் அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க. யா அல்லாஹ், நான் அறிந்தோ அறியாமலோ ஏதாவது தவறுகள் செஞ்சுருந்தா என்ன மன்னிச்சிடு. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனைகள் இருக்குது சொல்லி உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் பிரச்சனைகளோ இருக்கோ அதை அல்லாஹ்விடம் சொல்லி அதை நீக்குமாறு அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க. இந்த துவாக்களை நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம். எல்லாமே தௌபாவிற்கான துவாக்கள். அல்லாஹ்விற்கு மிக பிடித்த ஒரு துவானா அது இஸ்திக்ஃபார் தான். இந்த மாதத்தின் சிறப்பை அறிந்து மெனக்கெட்டு நாம் இந்த துவா செய்கின்றோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை நேசிப்பான். நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து அதோடு இல்லாமல் நாம் செஞ்ச பாவங்கள் அனைத்தையும் நன்மைகளாக மாற்றிவிடுவான். முஹர்ரம் மாதத்தின் கடைசி நாட்களில் செய்யக்கூடிய இந்த இஸ்திக்ஃபார் நம்முடைய வாழ்க்கை மாற்றத்திற்கு, விதி மாற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கும். அதனால் மனதார இந்த ஒவ்வொரு துவாக்களையும் ஓதி துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த நன்மையின் பொருட்டால் உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீரும். உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்கள் வாழ்வாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.